சரி. சங்கீதம் 32:8 திரும்ப ஒரு முறை வாசிங்க, கவனிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு சொல்றாரா இல்லை மிருகத்துக்கு சொல்றாரா? சொல்லுங்க. மனுஷனுக்கு, தம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து. சரி, அப்போது ஒரு மனிதனுக்கு கர்த்தர் போதித்து நடத்தினாதான் அவன் கரெக்டாக நடப்பான், இல்லைன்னா நாசமாக போயிடுவான் அப்படிங்கிற எண்ணம். ஆனால் இயல்பாகவே தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அனந்த ஞானத்தை மனிதன் அறியாமல் இருக்கிறான். இயல்பாகவே தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அனந்த ஞானம், அந்த அனந்த ஞானத்தையும் தாண்டி தான் தேவன் நம்மை நடத்துகிறார். அதை நாம் இதுவரை புரிந்து கொள்வதே கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ மிருக ஜீவன்கள் படைக்கப்பட்டிருக்கிறது, பறவைகள் படைக்கப்பட்டிருக்கிறது, விலங்குகள் படைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவோ காரியங்கள்லாம் பார்க்குறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஞானத்திலே செயல்படுகிறதை பார்க்குறோம். இந்த தூக்கணாங்குருவி பார்த்துருக்கீங்களா? அந்த என்ன தூக்கணாங்குருவியா, இந்த தலைகீழ கூடு கட்டுமே, அது எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிச்சிச்சு? இல்லை அவன் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துச்சா? ஒரு ஜோடி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு வந்து அந்த ஜோடி குஞ்சு போய் அடுத்தது ஒரு கூடு கட்டுது. தலைகீழ அழகாக கூண்டு மாரி போட்டு அதுக்கு ஒரு வாசல் வைத்து பாம்பு போகக்கூடாங்கிறதுக்காக டம்மி கேட் ஒன்று போட்டு ஒரிஜினல் கேட். அப்போது இந்த குருவிக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது யார்? இதெல்லாம் நம்ம மனிதனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இயல்பாகவே கொடுத்த ஞானம் மிகவும் பெரியது. அல்லேலூயா. அதை தாண்டி கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண் வைத்து ஆலோசனை சொல்லு. அப்போ இந்த உலகத்தில் மனிதனுக்கு தேவன் அவ்வளோ ஞானத்தை கொடுத்திருந்தாலும் அந்த ஞானத்தை மனிதன் அறியக்கூடாதபடி மனக்கண்களை குருடாக்குகிறவன் பிசாஸ். அந்த பிசாசனுடைய ஆதிக்க கட்டுக்குள் இருக்கு இந்த மனிதன் இருக்கிறான். ஆகவே அதனால தான் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது கொலோசியர் 1:13 பார்க்கும்போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரோட ராஜ்யத்தை உட்படுத்துகிறான். அப்போ மனிதன் ஞானத்தில் பெருகினவனாய் இருந்தாலும் அவனுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டு இன்றைக்கு மதீனமான செயல்களை செய்யத்தக்க பிசாசு அவனை கட்டி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனைத்தான் தேவன் அதிலிருந்து விடுதலையாக்கி அவர் நடத்த வேண்டிய கட்டாயம், பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள் வந்து அவர் அந்த மனிதனை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்குள் அந்த மனிதனுடைய ஞானம் இருக்கிறது. உண்மையாகவே தேவன் கொடுத்த ஞானம் எல்லையற்றது. மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஞானம் எல்லையற்றது. அதோடைய வீரியம்தான் இன்றைக்கு நாம் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இன்னைக்கு வருது இல்லை, இதெல்லாம் என்ன தூதர்கள்லேருந்து வந்த ஞானமா? எந்த ஞானம்? மனுஷனுடைய ஞானம் தான். அப்போ இந்த மனிதனுடைய ஞானம் வந்து 2026 ஆண்டு ஒரு அப்டேட் பண்ணிட்டாரா? ஒன்று நம்ம சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுவாங்களே, அதுமாரி நான் அப்டேட் பண்ணி விட்டாரா? இல்லை, மனிதனுக்குள்ள உள்ள ஞானம் தான். அந்த ஞானம் புதைந்திருக்கிற ஞானம் நேர காலம் வரும்போது தேவன் அதை வெளிப்படுத்த வைக்கிறான். ஆனால் இந்த ஞானமானது ஏற்கனவே மனிதனுக்குள்ளே இருக்குது. அந்த ஞானத்தை நாம் செயல்படுத்தக்கூடாதபடி பிசாசு மனக்கண்களை குருடாக்கி இன்றைக்கு அழிவுக்கிடையராகவும் சில ஞானங்களை அவன் திருப்பி விடுகிறான். அதனால தான் ஆண்டவர் மனிதனை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இந்த உலகம் இருக்கிறது. ஆகவே தான் நான் உனக்கு போதிப்பேன், என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுப்பேன், நான் அது மாத்திரம் இல்லை, நீ நடக்க வேண்டிய வழி என்னங்கிறத உனக்கு காட்டுவேன், உண்மையிலே எனக்கு கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன்றார். வேதத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் காமிக்கிறேன். அதுக்கெல்லாம் ஆண்டவர் கைட் பண்ணுறாரா? ஆனால் அதை கைட் பண்ணாமலே அது எவ்வளோ ஞானமாக செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பினீங்கன்னா இதில் 24 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்து தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற செலந்தி பூச்சியுமே. அல்லேலூயா. இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கிற ஆண்டவர்? என்ன ஞானமா? மகா ஞானம். அதில் போட்டிருக்கா, பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அப்போது இந்த நான் வாசித்த இந்த எறும்பு, இந்த முயல், இந்த வெட்டுக்கிளி, இந்த என்னது எட்டுக்கால் பூச்சா, செலந்தி பூச்சி, அப்போது இவைகள் மனிதனை விட ஞானம் உள்ளவைகள்னு கேட்டால் கிடையாது.
மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன், தேவனுடைய அனந்த ஞானத்தை பெற்றிருக்கவன். ஆனால் இந்த விலங்குகளை குறித்து இங்கே ஞானி எழுதுகிறான். நம்ம கொஞ்சம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறார் பாருங்க, கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. இன்றைக்கி மழை வருமா வராதா அப்படின்னா வானிலை ஆராய்ச்சி நமக்கு தகவல் சொல்லுவாள். பிரைஸில் மழை வருவான். முந்தா நாள்லேருந்து போட்டுட்ருக்கிறான். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி பகுதிகளில் மழை பெய்யும். இன்றைக்கி வர மழை பெய்யலை. அப்போது மழை பெய்யுமா பெய்யாதான்? டிவியை பார்த்தாச்சு. என்னை துணியை துவச்சி காய போடலாமா, பெட்ஷீட்டை போட்டால் காஞ்சிருமா, மழை வரும்னு சொல்லியிருக்கேன். பயந்து போட வேண்டியது இருக்குது. ஆனால் மழை வரலை. அப்போது மனிதனுடைய ஞானம் இன்றைக்கி பாருங்கள், விஞ்ஞானத்தை வச்சு கணக்கிட்டு என்னெல்லாமோ கண்டுபிடிக்கான். ஆனாலும் மழை வரதை கணிக்க முடியலை. ஆனால் இந்த எறும்பு பாருங்கள், இதை சொல்லப்பட்டிருக்கு, அது கோடை காலம், நிகழ்காலம், எல்லா காலமும் அது அறிந்திருக்கு. அதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இது கோடை காலம், இது பருவ காலம், யார் சொல்லிக் கொடுத்தா? அப்போ இயல்பாகவே அந்த எறும்பு கொடுத்த அந்த அனந்த ஞானம், மகா ஞானம். அப்போது அது சின்ன ஜந்து, அற்ப ஜந்தாக இருந்தாலும் இனி இப்போ கோடை காலத்தில் என்ன பண்ணுது, மழை காலம் வந்தால் நம்ம வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அது ஆகாரங்களை எடுத்து சேர்த்து மண்ணுக்குள்ளே கொண்டு புதைச்சி வச்சுக்கிடுது, அதோட கூட்டுக்குள்ளே வச்சுக்கிடுது. அதுவும் பார்த்திங்கன்னா அது பூமிக்குள்ளே தான் அதுக்கு மண் போடுக்குள்ளே போகுது. அது எப்படி தான் தண்ணி போனாலும் அதை இப்போ டேமேஜ் ஆக்குதுன்னு தெரியல, ஆக்காமல் இருக்குதுன்னு தெரியல. அப்போது அந்த சின்ன எறும்புக்கும் எதிர்காலத்தை குறித்ததான காரியத்தை கணிக்கக்கூடிய ஞானம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி மனிதனுக்கு எதிர்காலத்தை குறித்து கணிக்கக்கூடிய ஞானம் இருக்கான்னு கேட்டு பாருங்கள். ஆடை என்னையா இன்னைக்கு சாப்பிட்டு செத்து போயிட்டே இருக்கணும், நாளே உடியா அப்படின்பா. அப்போது இது மனிதனுடைய ஞானத்தை பிசாசு குருடாக்கி வச்சுட்டான். ஃப்யூச்சரை பற்றி ஏதாவது தெரியுமான்னா, நீ இப்போ உதாரணத்துக்கு கேட்டாச்சுன்னா, எப்பா இப்படி வாழ்ந்துட்டுருக்கிய, நீ செத்து போனால் நாளை எங்கே போவேன் அப்படின்னு கேட்டால், செத்து போனால் என்ன, சுடுகாட்டு போவோம், பாலை ஊற்றுவாங்க அப்படின்பா. அப்போ மனிதனுக்கு தெரிய வேண்டிய ஒரு உண்மை, எறும்புக்கு கோடை காலம் தெரியுதுன்னா கோடை காலத்துக்கும் அந்த மழை காலத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு முன்கூட்டியே எதிர்காலத்தை குறித்து பிளான் பண்ணுதுன்னா, அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இயற்கையான ஞானத்தில் அவன் இந்த உலகத்தில் பிறப்பு ஒன்று உண்டு, இறப்பு ஒன்று உண்டு. அப்போ நம்ம இறந்த பிறகு நமக்கு ஒரு எதிர்காலம், நித்திய ஜீவன் உண்டு என்கிறதை மனிதன் அறியணும். ஆனால் அதை மனிதன் அறியாதபடி பிசாசு மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறதுனால தான் கர்த்தர் இன்றைக்கு அந்த மனிதனை டியூன் பண்ணுறதுக்கு தம்முடைய ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்து, நாளை தினம் ஒன்று இருக்கப்பா, என்னையோட முடிய போகிறதில்ல, என்னையோட வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல, முக்காடு போட்டு அழாத, ஃப்யூச்சர் இருக்குது. என்ன இருக்குது? ஃப்யூச்சர் இருக்குது. ஐயையோ நாளையே ஃப்யூச்சர் இருக்குது, தைரியமாக எழும்பிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து நடத்த வேண்டிய கட்டாயத்தில் மனிதன் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ எறும்புகளை பார்க்கலும் நாம் விசேஷித்தவர்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், சத்துவமற்ற ஜந்தாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல். முயலை போல பயந்த மிருகம் எதுவுமே கிடையாது. அது என்ன, அதை ஆனால் முயலை கையில் பிடிச்சிங்கன்னா, காலை நீங்கள் சாதாரணமாக அந்த உடம்பை பிடிச்சிங்கன்னா காலை வச்சு 4 அடி அடித்து கையை பிடிச்சிட்டு கையிலேருந்து போயிடும். அதனால தான் அந்த முயலை என்ன பண்ணுவாங்கன்னா, காதை பிடிச்சி தூக்குவாங்க. காதை பிடிச்சி தூக்குனா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே செத்த மிருகம் மாதிரி கிடக்கும். அதை விட்டுட்டு நம்ம முயலை உடம்பையோ காலையோ பிடிக்க முடியாது, பிடிச்ச உதிரி அடிக்கும், அவ்வளோ பலம் உள்ளது. ஆனாலும் சத்துவமற்ற ஜந்துன்னு வேதம் சொல்லு. சத்துவமற்ற ஜந்தாக இருந்தும் அது தன்னையும் தன் குடும்பத்தையும் குட்டிகளையும் பாதுகாக்கிறதுக்கு கண்மலை இடுக்கல போய் என்ன பண்ணுதான், குழி தோண்டுதான். அது இப்போ என்ன சொன்னால், கண்மலைனா மலையை குறிக்கிறது. அதன் இடுக்குகளுக்குள்ளே போய் அதில் ஒரு பொந்தை போட்டு உள்ளே போய் பாதுகாக்குது. அப்போ தன்னையும் தன் குட்டியையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு எதுக்கு இருக்குது? அந்த முயலுக்கு இருக்குது. ஆனால் மனுஷனை குறித்து நம்ம பார்த்தோமானா, நீ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனம் போன போக்கில் வாழ்வாங்க. என்று இப்படி வாழ்கிறானே தெரியாது, ஒரு போக்கில் வாழ்வான். எப்போ குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, அட போயா என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் ஒரு விதமாக போகிறான். சிலர் போதை பழக்கங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன வயதிலேயே வித்தியாசமான ஒரு வாழ்க்கையில் போய் தன்னை அழித்து கொள்கிறத பார்க்குறோம். சில குடும்பத்தை குறித்து பொறுப்பு இல்லாமல் போகிற பெற்றோரை பார்க்குறோம், பொறுப்பு இல்லாமல் போகிற தகப்பனை பார்க்குறோம், பொறுப்பு இல்லாமல் போகிற தாயை பார்க்குறோம். ஆனால் இந்த முசல் தன்னையும் தன் குட்டிகளையும் பாதுகாக்கக்கூடிய ஞானம் உள்ளதாக இருக்கிறதா இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி அப்படிப்பட்ட பூர்வற்ற நிலைமையில் இருக்கிற சிலரை தம்முடைய ஞானத்தினால் நிரப்பி ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்து அவர் கைட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இல்லையா? அப்போது ஒரு முயலுக்கு இருக்கிற அந்த தன்மை மனிதனுக்கு இருக்குதா அப்படின்னா இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடாதபடி பிசாசு என்ன பண்ணுறான், மனக்கண்ணை குருடாக்குறான்.
அப்போ அந்த முயலை விட நாம் விசேஷித்தவர்கள். அந்த முயல் கூட தன்னை பாதுகாக்குது, தன் குட்டியை பாதுகாக்குது, தன் குடும்பத்தை பாதுகாக்குது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களில் அது போய் அது பாருங்கள், இதில் கொண்டு கூட்ட வச்சா எதிரி நம்மை தொட முடியாது, மற்ற மிருகங்கள் நம்மை அழிக்க முடியாதுன்னு அதுக்கு தெரிஞ்சிரு. அப்போ கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு நம்மை மறைத்து கொண்டால் பிசாசு தொட முடியாது அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு மனிதர்களுக்கு இல்லை. இயேசுவை குறித்து அறிகிற அறிவு இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் தன்னை மறைத்து கொண்டால், சங்கீதம் 91 முதல் வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். அப்போ இயேசுவை குறித்து இன்றைக்கி கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்தவங்களுக்கு இயேசு குறித்து என்ன இல்லை? அறிவு இல்லை. இயேசு குறித்து புரிந்து கொள்வதில்லை. அப்போது அந்த கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவுக்குள் ஒரு மனிதன் வருவதற்கு கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தான் இன்றைக்கி தேவனையும் இயேசுவை அறிகிற அறிவுக்குள் ஒருவன் வளர்க்கப்படுகிறான். சரி, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க பாருங்கள், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பெருசாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற துள்ளுப்பூய் வெட்டுக்கிளி இல்லை, அது என்ன கிராஸ் கப்பர் என்ன பேர்? அது வந்து வனாந்த பாலைவனத்தில், பெரும்பாலும் அரபு கண்ட்ரியில் அந்த தேசங்களில் தான் அதிகமாக வனாந்தரத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெருசாக இருக்கும். அந்த வெட்டுக்கிளிகள் அப்படி படை எடுத்து போச்சுன்னா லட்சக்கணக்காய் கோடிக்கணக்காய் அப்படியே போய் இறங்கி அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அப்படியே எடுத்து இன்னொரு இடத்துக்கு போகும். இந்த வெட்டுக்கிளிகளுக்கு உள்ளுக்குள்ளே கூட ஒரு ஒற்றுமை இருக்கிறது, ஒரு யூனிட்டி, சகோதர சிநேகம் மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டியது யாருக்குள்ளே இருக்குது? அதுக்கு ராஜா கிடையாது, ராஜா கிடையாது, அதுக்கு 1000க்கு அதிபதி கிடையாது, 100க்கு அதிபதிகள் கிடையாது. அப்போ இந்த வெட்டுக்கிளிகள் பாருங்கள் அப்படியே ஒரு மனமாய் செயல்படுகிறது. அன்றைக்கி மனுஷனிடத்தில் ஒரு மனம் இருக்கா? குடும்பத்துக்குள்ளே ஒரு மனம் இல்லை. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒரு மனம் இல்லை. ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி குடும்பம் இருக்குன்னா அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அண்ணன் குடும்பம் தனியாக இருக்குது, தம்பி குடும்பம் தனியாக இருக்குது, தனியாக பிரிஞ்சு கிடக்குது, ஒரு ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை. அப்போது இந்த வெட்டுக்கிளிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு சிநேகம், ஒரு ஐக்கியம், அந்த யூனிட்டி ஏன் மனிதனுக்குள்ளே இல்லை? அப்போ இதை விட மனிதன் என்ன குறைஞ்சவனா? இல்லை, மனிதன் தேவ ஞானம் உள்ளவன். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடாதபடி பிசாசு என்ன பண்ணுறான்? மனக்கண்ணை குருடாக்கி சகோதர சிநேகத்துக்குள் இருக்க வேண்டிய மனிதனை பகையாக்குறான். ஒருத்தருக்கு குரோதம், கடித்து பட்சித்து சண்டை போட்டு அப்படிப்பட்ட அனுபவம். இப்போ வெட்டுக்கிளிலாம் ஒரு கூட்டம் இருக்குன்னா அதில் இது நாம் மாமா மச்சம் குடும்பம், நீ இவங்களை சேர்ந்து கூட்டு வராத, இவங்க நம்ம கூட வந்தால் சாப்பாடு கிடைக்காது, அதனால் நம்ம தனியாக போட்டு அப்படின்னு நினைக்கா போகுதா? வெட்டுக்கிளி இல்லை. அப்படியே லட்சக்கணக்காக எலும்பும் அப்படியே இறங்கும், எல்லாம் சேர்ந்து தின்னுட்டு ஓகே கேரியானும் கிளம்பும், அடுத்த இடத்துக்கு போகும். ஆனால் மனுஷனுக்குள்ள அந்த கேரக்டர் இல்லை. ஹல்லேலூயா. மனிதன் நீ உனக்கு எனக்குன்னு சொல்லி தனக்குத்தானே சேர்த்துக்கொள்வதும் தனக்குத்தானே வைத்துக்கொள்வதும் ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பழக்கம் கூட மனுஷனிடத்தில் எனக்கு இல்லை. அப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்னா இது யாருடைய கேரக்டர்? பிசாசோட கேரக்டர். அப்போ தேவனுடைய கேரக்டர், தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஞானனாலே அவனுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குற, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். இல்லை, அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறார். அல்லேலூயா. அப்போது மனுஷனுக்குள்ளே இதெல்லாம் கொடுத்தும் செயல்பட விடாதபடி இருக்கிறான். அதனால தான் ஆவியானவரை கொடுத்தாத அவனை தூண்டி நேசியப்பா, சண்டை போடாத, அன்பு கூறு, பகிர்ந்து கூடு, ஒற்றுமையாரு அப்படின்னு ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயமாகி போச்சு. அல்லேலூயா. அடுத்த கடைசியாக பார்க்கும்போது எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்து பூச்சி தன் கைகளினால் வலையை பின்னி. இப்போ எட்டுக்கால் பூச்சி அது கெட்டுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக, அது எப்படின்னா அதோட ஞானத்தை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. நான் ஒரு முறை முன்னால் ஒரு வீட்டில் இருந்தேன். வீட்டுக்கு பின்னால் ஒரு கார்டன் மாதிரி உண்டு. அப்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கல் தொங்கிட்டு இருக்கு. தரைக்கும் கல்லுக்கு மேட்டுக்கும் ஒரு பெரிய கல் இப்படி ஆடுது. இன்னும் கல்லாக பூச்சான்னு சொல்லி போய் தொட்டு பார்த்தா கல். அந்த கல் எதில் தொங்குதுன்னு பார்த்தா 8 கால் பூச்சி, அந்த சிலந்தி பூச்சியோடைய வலை, அது கீழே கிடக்கு. அது எங்கே தான் போகுதுன்னு பார்த்தா அதிலிருந்து ஒரு பிட்டு நேராக போகுது, ஒன்று இங்கே போகுது, ஒன்று இங்கே போகுது. இந்த பக்கம் மரத்துலேருந்து இப்படி ஒன்று, இந்த மரத்து இந்த ஒன்று, அது நடுவில் உட்காந்துரு. எனக்கு ஆச்சரியம். நம்ம 2 பேர் சேர்ந்தாலே ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டோம் தெரியுமா? 2 பேர் சேர்ந்தாலே செய்ய மாட்டோம். அது ஒன்று, அது அந்த பூச்சி வந்து என்ன அழகாக கூடு கட்டுது. அப்போ இது எப்படி இந்த கூடை கட்டுதுன்னு பார்க்கணுங்கிறக்க நான் கூட்டை உழைச்சிட்டேன். அது மறுபடியும் கட்டுதான் நமக்கு தெரியுமே. அதை வந்து கண்காணிக்க ஆரம்பித்தேன். அது என்ன பண்ணுது தெரியுமா? மேலே இருந்து அந்த மட்டையிலேருந்து அப்படியே கீழே வருது. கீழே வந்துட்டு இப்படி ஆடுது, காற்றுல மேக்கங்களைக்கும் ஆடுது, இப்படியே ஆடுது. ஆடி 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 இங்கே எதில் போய் ஓடுது, அதில் ஒட்டிக்கிடுது. அதில் ஒட்டிக்கிட்டு அடுத்தது அங்கேருந்து சர்ன்னு மேலே போகுது, திரும்பி கீழே வருது, திரும்பி ஆடுது.
இங்கே ஓட்டுது, இங்கே பிடிக்கி, திருப்பி மேலே போகுது, அப்புறம் தரையில் வந்து ஏதாவது ஒன்று ஒட்டிக்கிடுது. இப்படியே போட்டு 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 அது கடைசியில் இப்படியெல்லாம் கீத்து போட்டு அப்படி ரவுண்ட் போட்டு சென்டரில் போய் உட்காந்துட்டார். அட பாவி, இவ்வளோ கஷ்டப்பட்டு கெட்ட கூட்ட ஒரு செகண்டில் கூச்சி வச்சு தப்புன்னு தட்டி விட்டுதோம். இப்போது இந்த சிலந்து பூச்சி தனக்குத்தானே ஒரு வீட்டை கட்டுது, தனக்குத்தானே வீட்டை கட்டுது. இதே நம்ம ஒரு ஆவிக்குரிய அனுபவமாக என்ன எடுத்துக்கொள்ளனா, தன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்வதற்கு மனிதனுக்கு இன்னைக்கு என்ன இல்லை, தன் ஆத்துமாவை பொல்லாத உலகத்திலும் தப்புவித்துக் கொள்றதுக்கு மனுஷனுக்கு இன்னைக்கு ஞானம். நான் தம்மை காப்பாற்றிக்கொள்ளணும்னா இப்போ அதுக்குன்னு தன்னை சேகரித்து அதுக்கு தன்னை ஒரு கூடை கட்டுது, தன்னை ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு கூடு கட்டுது, தனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு கூடு கட்டுது. அப்போ இன்றைக்கு மனிதன் ஒரு தனி மனிதனாக இருக்கான்னு சொன்னால் அவன் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளவும் தன்னைத்தானே இந்த உலகத்தில் நிலைத்து கொள்ளவும் சக்தி இல்லாதவனாக இருக்கிறான். சில சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு யார் இருக்கா, எனக்கு புரியுதா, எனக்கு சிலந்திக்கு யார் இருக்கா, சிலந்திக்கு அப்பா சிலந்தி இருக்கா, அம்மா சிலந்தி இருக்கா, அண்ணன் சிலந்தி இருக்கா, அது யார் இருக்கா? இன்றைக்கி மனுஷனுடைய பலவீனம் தனியாக உட்காந்துட்டு எனக்கு யாருமே இல்லை, எப்படி தான் முன்னேற போகிறோன்னு தெரியல, இதனால விளங்காமல் போகிறான். இந்த சிலந்தி எப்படி நினச்சிருந்தா கூடு கட்டி வாழ முடியுமா? ஒரு சிலந்தி ஒத்தையில் உட்காந்துட்டு கடவுளே இப்படி என்னை படைச்சி வச்சுருக்கீங்க, நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு என்னைக்கே யோசிக்க அந்த சிலந்தி கஷ்டப்பட்டு தனக்குன்னு ஒரு கூட்டை உருவாக்குது. அல்லேலூயா. அப்போ சிலந்தியை விட மனுஷனுக்கு என்ன இருக்குது, ஞானம் இருக்கா இல்லையா? அது சொல்லிக் கொடுக்கணும், மண்டையில் கொட்டணும். யார் இருக்கா சில படிப்பு வரலன்னா நான் படிக்கவும் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த சொல்கிற பிள்ளை அப்படியே உள்ளே இறக்கணும்னு தான், பிரயோஜனமே கிடையாது. சிலந்திக்குள்ள ஞானத்தை பாருங்கள். அப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, இதில் ஒரு வார்த்தை பாருங்கள், தன் கைகளில் நான் வளைய பண்ணி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சின்றார். அதே அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சின்னு ஏன்னு சொல்கிறாருன்னா, இப்போ தான் நமக்கு வந்து லைட்லாம் இருக்குது, எங்கே பார்த்தாலும் விளக்கெலாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து வீடுகளில் சிமிழ் விளக்கு ஏற்றுவாங்க, இந்த ஒரு என்ன சொல்ல மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றுவாங்க. அவங்க பெரும்பாலும் 7-7:30 மணிக்கெலாம் அணைச்சிடுவாங்க. நம்ம வீடு மாதிரி நைட்டு 12:30 மணி 1 மணிக்கும் டிவி ஓடிக்கிட்டு லைட் எரியாது. அல்லேலூயா. அவங்க இந்த கிராமத்தில் இப்பவும் பார்த்தீங்கன்னா பழக்கம் இருக்கும், 8:30 மணிக்கெலாம் படுத்துருவாங்க, லைட் அணைச்சிட்டு படுத்துருவாங்க. சில வீட்டில் 8 மணி போனால் கூட பேசிகிட்டு இருப்பாங்க, லைட் எரியாது. ஏன்னா அப்படி பழகி குடும்ப ஆட்கள் இருக்காங்க. இப்போது கிராமங்களில் இருக்கிற அந்த வீடுகளில் விளக்க 7 மணி 8 மணி இல்லை 9 மணிக்கெலாம் அணைச்சிடுவாங்க. ஆனால் 24 மணி நேரமும் விளக்கு எறிகிற இடம் எது? அரண்மனை. ரைஸ்லா. அரண்மனையில் மாத்திரம்தான் அந்த நைட்டு விடிய 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 அரண்மனையில் பந்தங்கள் எரியும். அதை அணைக்க மாட்டான், அணைச்ச எதிரி உள்ளே பூந்துருவான். அப்போ எதிரி உள்ளே வந்து வந்துடக்கூடாது. அப்போ அங்கே எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. அதனால் பந்தங்களை அரண்மனையில் ஆங்காங்கே கொளுத்தி வச்சுருப்பாங்க. அதனால் ஊரே அணைஞ்சு கிடந்தாலும் தூரத்துலேருந்து பார்த்தா அரண்மனை மாத்திரம் அப்படியே ஜொலிக்கும் விளக்கு. இந்த சிலந்தி பூச்சிக்கு அந்த அறிவு இருந்துரு. இவன் வீட்டுக்குள்ளே போய் கூட கட்டினா இவன் என்ன பண்ணுவான், 8 மணிக்கு விளக்க அணைச்சிடுவான். எந்த பூச்சி வரும்? அப்போ 8 மணிக்கு விளக்க அணைச்சிட்டான்னா இவன் வீட்டில் கூடு கட்டி பிரயோஜனம் கிடையாது. அப்போது எப்போதும் விளக்கு எறிகிறது எங்கே தான், அது கூட தெரியுது. உச்சத்தை பார்த்து போகுது, இங்கே போனால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கி மனுஷனுக்கு இயேசுநாட்ட வந்தால் தான் நல்லா இருக்க முடியுங்கிற அறிவு இன்றைக்கி இல்லை. அல்லேலூயா. ஆமாம், தெரிஞ்சும் குழியில் தான் உழுதான். இப்போ இந்த வீட்டில் கூட கட்டினா இவன் 8 மணிக்கு விளக்கு அணைச்சிடுவான். அணைச்ச பிறகு சிலந்தி பூச்சி கூடி இருந்த இப்போ இந்த பக்கம் வெளிச்சம் இருந்தால் இங்கே சிலந்தி கூடு கட்டும். இந்த வெளிச்சத்தை நோக்கி பூச்சி வரும், கூட்டில் மாட்டும். விளக்கு இல்லைன்னா இருட்டுக்குள்ளே தான் சிலந்தி கூடு இருக்கும். அப்போ அது கட்டி பிரயோஜனம் இல்லை, அதை பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்போ அது கூட தெரியுது, நமக்கு வாழ்க்கை வேணும்னா, நம்ம பட்ட பிரயாசத்து வெற்றி வேணும்னா எப்போதும் விளக்கு இருக்கிற இடத்துக்கு போயிட வேண்டியதான்ட்டு அது அரசர் அரண்மனையில் போய் உச்சத்தில் போய் கட்டுது. எவனும் அங்கே போய் எடுக்கவும் முடியாது. நம்ம ஊடாக இருந்தாலும் கம்பை வச்சு தட்டி விட்டுருவோம். அல்லேலூயா. அரண்மனையில் அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்கில் அவ ஓரமாக கூலாக கட்டிக்கிட்டு செட்டில் ஆயிடுது. அப்போ அந்த அரண்மனையில் இருக்கிற போய் தனக்கு ஒரு கூடை கட்டி அந்த உட்காருது பார்த்தீங்களா, அந்த சிலந்தி பூச்சி கூட மகா ஞானம்ன்றார் அதை குறித்து. அப்போ அது கூட தெரியுது, இங்கே போனால் தான் நல்லா இருக்க முடியும். இன்றைக்கி மனுஷனுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கப்படுது. கடவுள் இருக்கிறார், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தெய்வத்தை நோக்கி பாரு, ஏன் சோர்ந்து போகிற, ஏன் மனம் தவழ்ந்து போகிற, ஆண்டவர் இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட போ, அவர்கிட்ட வா, வாழ்க்கை கொடு. என்ன சொன்னாலும் என்ன ஏறதில்லை, மனுஷனுக்கு மண்டல ஏறதில்லை. அதனால் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்து ஒளியாக வந்திருக்கிறார். திடனற்று போகாத, சோர்ந்து போகாத, சந்தோஷமாக இரு, இயேசுப்பாட வாழ்க்கை கொடு, நீ நல்லா இருப்ப, நீ இயேசுண்ட வான்னு சொன்னாலும் இன்றைக்கி வர்றதுக்கு ஜனங்கள் இல்லை, தேவ பிள்ளைகளை. ஆனால் இந்த 4 பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்தோம்?
எறும்பு, மொசல், வெட்டுக்கிளி, சிலந்தி. இதை நான் மகா ஞானன்ற பொறாமையாக இருக்குது. அதை பார்த்தா நான் படிக்கும் போதெல்லாம் இப்போ இல்லை, முன்னமே இதை படிச்சிட்டேன். மகா ஞானம் உள்ளவேன்றார். எனக்கு அறிவு இருக்கா தெரியலையேன்றோம். எனக்கு அறிவு இருக்கான்னா இவனு அறிவு இருக்கா தெரியல. அறிவு இருந்தால் தானே அதான் தெரியலங்கம்லாம். ஆனால் இதுக்கு அறிவு இருக்குன்றார். அப்போது மனிதனுக்கு இவைகளை விட ஞானம் இருக்கா இல்லையா? ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதேங்கிறார். அல்லேலூயா. அப்போது இதெல்லாம் தாண்டி அவர் நமக்கு போதிக்கிறார்னா, அப்போது தேவன் நம்மை போதித்தால், அவர் நடத்தினால், இதிலேயே மகா ஞானன்றார்னா, அப்போ அவர் நம்ம நடத்தினார், நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? எங்கேயோ போயிடும். அல்லேலூயா. எங்கேயோ போயிடும். அப்போது உலகத்தில் தேவன் வந்து என்னை கைட் பண்ண போகிறாரா? அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிகளுக்கே அவ்வளோ ஞானம் இருக்குண்ணா, அவர் என்னை கைட் பண்ணுறாருண்ணா, நான் நிச்சயமாக எங்கேயோ போயிடுவேன். அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். ஒன்றுமே தெரியலையா? சரி, எனக்கு ஞானம் இருக்குன்றாங்க, அறிவு இருக்குன்றாங்க, எனக்கு மண்டை வேலை செய்ய மாட்டேங்குது. பரவாயில்ல ஆண்டவர், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் என்ன நடத்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன கைட் பண்ணுங்க. இந்த காரியத்தில் என்ன செய்கிறேன்னு தெரியல, இந்த காரியத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியல, இந்த காரியத்தில் என்ன நான் போய் அந்த செயல்படுத்துறேன்னு தெரியல, அதனால் எனக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப சந்தோஷம். ஒரே காரியம் தெரியலன்ட்டு நம்ம மூடி முக்காடு போட்டு படுக்காமல், ஆண்டவரே நீர் என்னை கரம் பிடித்து நடத்தும், என் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நடத்தும், நிகழ்காலத்தை நடத்தும், ஊழிய பாதையை நடத்தும், குடும்ப பாதையை நடத்தும்னு சொல்லி நம்ம அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்தால், வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண் வைத்து ஆலோசனை சொல்வேன். அப்போ இப்படிப்பட்டவைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து, அவைகளுக்கு ஆண்டவர் போதிக்கலை, கைட் பண்ணலை, அவைகளே இவ்வளவு ஞானம் உள்ளவைகள் என்று தேவன் சொல்லுவார். ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தினால், நம் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் போது அவர் மகா மேன்மையான காரியங்களை செய்வார். ஆகவே எல்லா நேரங்களிலும் ஒருவேளை எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் என்ன பண்ணுறேனே தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தால், அடுத்த செகண்ட் ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் அப்பா, உம்முடைய கையில் என் வாழ்க்கையை கொடுக்குற ஆண்டவரே, என் எதிர்காலத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை நேர்த்தியை நடத்துவார். ஜெபிக்கலாமா? பிரைஸ்லாம். நல்ல பிதாவை நன்றி இருதயத்தோடு துதிக்கிற வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்த்தோம். மகா ஞானம் உள்ளவைகள் என்று அற்ப விலங்குகளை, ஜந்துகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவைகளுக்கே அத்தனை ஞானம் உண்டு என்று நீர் சொல்லி அந்த ஞானத்தின் கிரியைகளை நாங்கள் பார்த்தோம். ஆனால் நாங்கள் உம்முடைய சாயல் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் சோர்ந்து போய் விடுகிறோம், மனமுடைந்து போய் விடுகிறோம், எதிர்காலத்தை குறித்ததான் நம்பிக்கையற்று போய் முன்னேறி போக வழியில்லையோ என்று கலங்கி போய் விடுகிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் எனக்கு கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி. அப்போ தேவன் நடத்துவதற்கு வாழ்க்கையை கொடுக்கும்போது நீர் மேன்மையாய் அவர்களை வைப்பீர், உயர்த்துவீர், அவர்கள் எண்ணி முடியாத காரியங்களை வாழ்க்கையிலே அவர்களை பார்க்கும்படி செய்வீர், அவர்கள் எதிர்பாராத நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்வீர். எதிர்காலத்தில் படிப்பு குறித்தோ வேலை காரியங்களை குறித்தோ தகப்பனே அநேக பிள்ளைகள் மனம் உடைந்து போயிருக்கிறாங்க. நான் என்ன படிக்கிறேன்னு தெரியல, என்ன வேலை பார்க்க போகிறேன்னு தெரியல, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் உடைந்து போகிறாங்கப்பா. வாழ்க்கை எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியல, எப்படி நான் முன்னேறி போக போகிறேன்னு தெரியலன்னு உடைந்து போகிறாங்கப்பா. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் உன்னை கைட் பண்ணுவேன் அப்படின்னு. ஆகவே அற்ப செந்தைகளுக்கே அந்த ஞானத்தை கொடுத்து நீ நடத்தியிருப்பீரானால், நீ நேரடியாக எங்களை நடத்துகிற அந்த அனுபவம் எத்தனை மகிமை உள்ளதாக இருக்கும் ஆண்டவரே. அதைத்தான் இன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எங்கள் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் பிற்காலத்தில் இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேனானால், அந்த யூடியூப்பில் பார்க்கிற பிள்ளைகளும் இந்த செய்தியை கேட்ட பிறகு தன்னம்பிக்கை இழந்திருந்தால் நம்பிக்கை உள்ளவர்களாய், பயந்து போயிருந்தால் பயமற்றவர்களாய், கர்த்தராகிய இயேசு எங்களுக்கு உண்டு, பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு, அவர் எங்களை நடத்துவார் என்று எழுந்து முன்னேறி போவார்களாக. வெற்றியின் நோக்கி அவர்கள் ஓடட்டும். கர்த்தர் மகிமையாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே